சிபிஎஸ்சி ஃபிசிக்ஸ் 12th பிவைக்யூ கொஷின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டு கான்செப்ட்ல இருந்து 11th கொஷின் பாருங்க. 3 point charges are placed at the corners of an equilateral triangle assuming only electrostatic force are acting on the system அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கேன் never be in equilibrium, will be in equilibrium if the charge is rotating about the center of the triangle, will be in equilibrium if charges have same magnitude but different sign, will be in equilibrium if charges have different magnitude and different sign சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிளில் 3 சார்ஜஸை நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம்னா அப்போ வந்து ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேலே செகண்ட் சார்ஜும் தேர்ட் சார்ஜ் வந்து நமக்கு என்ன பண்ணணும், ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணணும் இல்லைங்களா. இந்த ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இருக்காது. ஈக்குவலண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்தால் தான் டோட்டல் ஃபோர்ஸ் 0 வரும். அப்போ வந்து இங்கே டோட்டல் ஃபோர்ஸ் 0 வரவே வராது. மேக்னெட் ஈக்குவலாக இருந்தாலும் ஆப்போசிட் டைரக்ஷன் எப்படி இருந்தாலும் ஆப்போசிட் சைனில் வராதுனால இது நெட் ஃபோர்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0 தான் வரும். ஈச் சார்ஜ் மேலே நெட் ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஈக்குலிபிரியமாக இருக்க வாய்ப்பு கிடையாது. அதனால நம்ம என்ன சொல்லிடலாம், கேன் நெவர் பி இன் ஈக்குலிபிரியம். சரிங்களா, அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு கேன் நெவர் பி இன் ஈக்குலிபிரியம்ன்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ 12th கொஸ்டின் கண்டினியூ பண்ணிக்கலாம் பாருங்க. 3 charges each of equal to q are placed at the corners of an equilateral triangle. If the force between any two charges f, then net force on either charge will be அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து ஒரு ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ஆங்கிள் வந்து ஈச் ஆங்கிள் 60 டிகிரி இருக்கும். இப்போ இங்கே ஒரு சார்ஜ், இங்கே ஒரு சார்ஜ், இங்கே ஒரு சார்ஜ் பிளேஸ் பண்ணலாம். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ் செகண்ட் சார்ஜ் மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் எஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த தேர்ட் சார்ஜ் செகண்ட் சார்ஜ் மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் எஃப். அப்போ ஆங்கிள் பிட்வீன் தெம் 60 டிகிரி இருக்குது. இந்த எஃப் இந்த ஃபோர்ஸ் வந்து வெக்டார்னால வெக்டார் அடிஷன் பண்ணணும். அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் f1 ஸ்கொயர் ப்ளஸ் f2 ஸ்கொயர் ப்ளஸ் 2f1 f2 cos 60. தீட்டா வந்து 16 போட்டுக்கணும். கரெக்டுங்களா? சரி, cos 60 எவ்வளோ சொல்லுங்க? cos 60 1/2 வரும். கரெக்டுங்களா? அப்போ வந்து இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா இந்த f இன்ட்டு f ஸ்கொயர். ஏன்னா f1 f2 இங்கே ஈக்குவலாக இருக்குது. ஈச் சார்ஜ் மேலே, அதாவது ஒவ்வொரு சார்ஜ் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது ஒரு எஃப் ஸ்கொயர், இங்கிட்ட ஒரு எஃப் ஸ்கொயர், இங்கிட்ட ஒரு எஃப் ஸ்கொயர், ஆக மொத்தம் √3 எஃப் ஸ்கொயர் வருது. அப்போ ரூட் கேன்சல் பண்ணிட்டோம்னா f√3ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து எது கரெக்டாக பார்த்தீங்கன்னா f√3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A charge q is placed at the center of the line joining the two equal point charges each equal to q. The system of 3 charges will be in equilibrium if q is equal to கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே ஒரு ப்ளஸ் கியூ இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் கியூ இருக்குது. கரெக்டுங்களா? சரி, இப்போ மிடில் ஒரு கியூ சார்ஜ் வச்சோம்னா இந்த சார்ஜ் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம், இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜும் செகண்ட் சார்ஜும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் பண்ணும். அதனால மிடில் சார்ஜ் ஈக்குலிபிரியமில் தான் வரப்போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஈக்குலிபிரியமாக இருந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் சார்ஜும் ஈக்குலிபிரியம் வந்துடும். அப்போ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் சார்ஜுக்கும் மிடில் சார்ஜுக்கு டிஸ்டன்ஸ் எக்ஸ் போட்டோம்னா இது வந்து 2xன்னு வந்துடும். கரெக்டுங்களா? கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேலே தேர்ட் சார்ஜ் வந்து ஃபர்ஸ்ட் தேர்ட் சார்ஜ் வந்து எப்படி இருக்குது, சிமிலராக இருக்கிறதுனால ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஃபோர்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் சார்ஜ் பை 3. அப்போ மிடில் இருக்கிற சார்ஜ் செகண்ட் சார்ஜ் வந்து அட்ராக்ட் தான் பண்ணி ஆகணும். சரிங்களா? அப்போ ஃபோர்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் பை செகண்ட் சார்ஜ். அப்போ அட்ராக்ட் பண்ணணும், அப்போது ஆப்போசிட் சைனாக இருக்கணும். ஸோ நமக்கு வர வேண்டிய ஆப்ஷன் வந்து நெகட்டிவ் சைனில் இருக்கிற மாதிரி சார்ஜ் இருக்கணும். ஸ்மால் கியூ வந்து நெகட்டிவில் வரணும். அப்படின்னா பியும் டியும் வராதுப்பா அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஆன் தேர்ட் சார்ஜ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை ஃபர்ஸ்ட் ஆன் செகண்ட் போட்டோம்னா ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஆன் தேர்ட் சார்ஜ் என்ன ஃபார்முலா சொல்லுங்க, KQQ பை 2x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுட்டு ஈக்குவல் டு செகண்ட் சார்ஜ் வந்து ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து KQ இந்த ஸ்மால் கியூ பை x ஸ்கொயர். இந்த x ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். KQ கேன்சல் பண்ணிட்டோம்னா இந்த 2 ஸ்கொயர் 4 வந்துடுது. அப்போ Q இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடுது, இந்த Q/4 கிடைக்குது இல்லையா. ஆல்ரெடி நம்ம சைன் ஆப்போசிட்டாக தான் இருக்குன்னு சொல்லி வச்சிருந்தோம். அதனால -Q/4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்படி இல்லைன்னா நம்ம f13 + f12 மொத்தம் ஈக்குவல் டு 0ன்னு அப்படின்னு வச்சிருந்தோம்னா ஃபோர்ஸ் ஆன் f13 இஸ் ஈக்குவல் டு -f12 வந்திருக்கும் இல்லையா. இங்கே மைனஸ் வந்திருக்கும், அப்போ ஆன்சரில் மைனஸ் வந்திருக்கும். அப்படி கூட எடுத்துக்கலாம் இப்போ ஆன்சரில். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். இது டேரெக்டாக உங்களுக்கு டேரக்ட் கொஸ்டின். 8.85 × 10⁻12 தான் நமக்கு வந்து பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸுக்கான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூலும் ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸ். கூலும் ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கலாம். அடுத்து இது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். போத் அப்படின்னா போத்
சென்ட்ரல் ஃபோர்ஸ் as well as எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்னு வருது. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. அடுத்து 16th கொஸ்டின் போயிடலாம். The electric field at a distance 2 cm from the center of a hollow spherical conducting shell of radius 4 cm having charge of 2 × 10 power minus 3 coulomb on its surface கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு hollow sphere இதுக்கு ரேடியஸ் 4 cm கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 cm டிஸ்டன்ஸில் ஃபீல்டு வேணும். அப்போ 2 cmன்றது இன்சைட் இருக்குது. ஃபீல்டு இன்சைட் தி hollow sphere வந்து 0 நமக்கு தெரியும், அவுட் சைட் தான் இருக்கும். அதனால 0 இஸ் தி கரெக்ட் ஆன்சர்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 point charges each equal to 2 microcoulomb or 0.5 meter apart. If both of them exist inside a vacuum, then electrostatic force between them கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து 2 microcoulumbன்றது Q1 எடுத்துங்க. அதாவது 2 point charge ஈக்குவலாக கொடுத்துட்டாங்க. Q1 Q2 ஈக்குவல். அடுத்த டிஸ்டன்ஸ் வந்து 0.5 கொடுத்துட்டாங்க. ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா, K Q1 Q2 by R ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்போ K வந்து 9 × 10 power 9, Q1 வந்து 2 × 10 power minus 6, இன்னொரு Q2 2 × 10 power minus 6, R வந்து 0.5 வந்து 1/2 போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்படின்னா இந்த 2 ஸ்கொயர் 4 மேலே போயிடும், இங்கிட்டு ஒரு 4 இங்கிட்டு ஒரு 4, இந்த 4 ஆல்ரெடி இருந்துச்சுன்னா 4 4 16 வந்துருது. அப்போ 16 × 9 போட்டுட்டு இது 10 power minus 6 10 power minus 6 10 power minus 12 10 power minus 12 10 power 9 கேன்சல் பண்ண என்ன தரும், 10 power minus 3. 16 × 9 எவ்வளோப்போ 144 × 10 power minus 3 நியூட்டன். கரெக்டாக? அப்போ 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சுருங்க, 0.144 நியூட்டன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டுப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 point charges Q and minus 2Q are placed at some distance apart. If the electric field at the location of Q is E, then the electric field at the location of minus 2Q will be கேட்குறாங்க. இப்போ இங்கே Q இருக்குது, இங்கே minus 2Q இருக்குது. கரெக்டுங்களா? Q1 பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு E இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டுங்களா? minus 2Q இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ minus 2Q வந்து Q மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் an equal and opposite reaction. இது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் F அப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாம்ப்பா. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால அப்போ ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்குன்னா ஃபீல்டு வந்து எப்படி இருக்கணும் பாருங்க. அதாவது கேட்குறாங்க, தென் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் தி லொக்கேஷன் ஆஃப் என்ன கேட்டிருக்காங்க, minus 2Q கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, சரிப்பா. இப்போ வந்து நல்லா கவனிங்க. இது இங்கே வந்து ஆப்போசிட்டாக இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷனில் வரணும். அதாவது ஃபர்ஸ்ட் கேஸில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக வரும், அதனால் மைனஸ் வரணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். எல்லா ஆப்ஷனும் மைனஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து ஃபோர்ஸ் ஆக்ஷன் ஈக்குவல் டு ரியாக்ஷன் வருதுனால ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் வந்து E × Q ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் ஈக்குவல் டு செகண்ட் சார்ஜ் மேலே இருக்கிற ஃபோர்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். செகண்ட் சார்ஜுக்கு எவ்வளோ, 2Q × E டேஷ்னு வச்சுங்க. இப்போ QQ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 2Kல வந்துடும். அப்போ E டேஷ் ஈக்குவல் என்ன வந்துடுது, E/2. அப்போ E/2 இருக்கிற ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன் எடுத்துக்கலாம்ப்பா. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட் நியர் அண்ட் இன்ஃபனைட் தின் ஷீட் சார்ஜ்டு கண்டக்டிங் ஷீட். இது டைரக்ட் ஃபார்முலா. அப்படி ஒரு சார்ஜ்டு ஷீட் இருந்துச்சுன்னா இன்ஃபனைட் ஷீட்னால ஃபீல்டு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா σ/2ε0. இப்போ σ/2ε0 இஸ் தி கரெக்ட் ஆன்சர்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரிக்வயர்ட் டு கீப் ஏ வாட்டர் ட்ராப் ஆஃப் மாஸ் m ஜஸ்ட் டு ரிமைன் சஸ்பெண்டட் வென் சார்ஜ் வித் 1 எலக்ட்ரான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இதுதான் ஒரு ட்ராப்பு, இதுக்கு மாஸ் m இருக்குது, இதுக்கு ஒரு எலக்ட்ரான் சார்ஜ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு வெயிட் டவுன்வோர்ட் இருக்குது mg. அப்படின்னா இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணியிருந்தோம்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லையா, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டவுன்வோர்டு இருந்துச்சுன்னா இது நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான். கரெக்டுங்களா? அப்போ என்ன ஆகும், ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்போர்ட் ஆக்ட் ஆகும், E × E எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் EQ. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து EQ, சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து E எடுத்துக்கலாம். இப்போ டோட்டல் ஃபோர்ஸ் 0 வரணும். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு mg. எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் mg ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கும். அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் மைனஸ் mg ஈக்குவல் டு 0 வரும். அப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு mg வருது. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எவ்வளோ, E × E தட் இஸ் ஈக்குவல் டு mgன்னு போட்டோம்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு தானே வேணும். அப்போது mg/E E கீழே வந்துடும். ஸோ mg/E இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்ட்டு 20th கொஸ்டினுக்கு நம்ம தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டுன்னு எடுத்துக்கலாம்ப்பா. தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா?